வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போரில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடைபெறுகிறது என்கின்ற விடயங்களை மையப்படுத்தி தினமும் நான் காணொளிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். நீங்களும் கண்டிப்பாக அந்த காணொளிகளை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். தற்பொழுது ஈரான் ஒரு பெரிய மிரட்டலை விடுத்திருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. இதனால் துபாய், அபுதாபி போன்ற பகுதிகளில் பாதுகாப்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு களங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும், அமெரிக்கா ஈரானை தாக்குவதற்கான ஒரு நகர்வை எடுக்கக்கூடிய சூழலில் ஈரான் துபாயும் அபுதாபியும் மையப்படுத்தி ஒரு பெரிய தாக்குதலுக்கான களத்தை எடுத்திருக்கிறது என்கின்ற இரகசிய செய்திகள் அமெரிக்காவின் உளவு பிரிவுக்கு கிடைத்திருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. இப்பொழுது அதனை மையப்படுத்திய செய்திகள் தான் பரவலாக பேசப்படுகின்றன. இந்த காணொளியில் அதை குறித்த செய்திகளுக்குள் நாம் செல்வதற்கு முன்பாக, அமெரிக்காவின் கடற்படை செயலாளராக இருக்கக்கூடிய ஜான் பீலன் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்கின்ற செய்தியும், இல்லை என்றால் அரசாங்கம் அவரை அந்த பதவியிலிருந்து விடுத்திருக்கிறது என்கின்ற செய்தியும் வருகின்றன. எதனால் அமெரிக்காவின் அந்த போர்த்தளங்களில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது போரை மையப்படுத்தி பயணிக்கக்கூடியவர்கள் மீது தற்பொழுது அந்த விலகல் அல்லது நீக்கப்படுதல் என்கின்ற களங்கள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்ற கேள்வியை எடுத்து வைக்கின்ற பொழுது, ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அமெரிக்கா பயணித்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. நவம்பர் மாதம் அமெரிக்காவில் வர இருக்கக்கூடிய தேர்தலில் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொண்டு வரும் என்ற செய்தி ஒருபுறம் வைக்கப்படுகின்றன. காரணம், ட்ரம்ப் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் இருக்கின்றன. அகதிகளாக வந்தவர்களை வெளியேற்றக்கூடிய களங்களில் ட்ரம்ப் அவர்கள் எடுத்த அதிரடி நடவடிக்கைகளை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் கூட ஒத்துக்கொள்ளவில்லை என்கின்ற செய்திகள் பரவலாக வந்து கொண்டிருக்கின்றன. எனவே ட்ரம்ப் அவர்களுக்கு நவம்பர் மாதம் ஒரு பெரிய சிக்கலை கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது என்ற செய்திகள் ஒருபுறம் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில், இந்த போர் என்கின்ற தளத்தில் அமெரிக்கா மிகப்பெரிய தடுமாற்றத்தோடு பயணிக்கிறது என்கின்ற விமர்சனமும் இப்பொழுது ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக எழும்பியிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. சிலர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளில் இன்று ஒன்றை சொல்கிறார், நாளை ஒன்றை சொல்கிறார். ஒரு குழப்பமான செயல்பாடுகளோடு ட்ரம்ப் அவர் பயணித்து கொண்டிருக்கின்றார். இது அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய பேரிழப்பை உருவாக்கும் என்ற விமர்சனங்கள் பலரால் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில்தான் இப்பொழுது துபாயும் அபுதாபியும் பாதுகாப்பு வளையங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய களங்களை ஏன் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது? அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தை முதற்கட்டமாக நடைபெற்றது 21 மணி நேரம். இந்த பேச்சுவார்த்தை இன்று தொடங்கி மறுநாள் காலை 4:30 மணி வரை நடைபெற்றது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறவில்லை. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியை தழுவியது. எனவே அமெரிக்காவின் துணை அதிபராக இருந்தவர் வாலன்ஸ் என்கின்றவர் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டவில்லை என்கின்ற காரணத்தினால் உடனடியாக அவர் அந்த பாகிஸ்தானில் இருந்து கிளம்பிவிட்டார். எனவே அந்த பேச்சுவார்த்தை முடிவு இல்லாத ஒரு சூழலை எட்டியது. அதன் பின்பு அமெரிக்கா 2 வாரம் போர் நிறுத்தத்தை அறிவித்தது. அந்த போர் நிறுத்தத்தை அறிவித்து அது முடிவதற்கான ஒரு களம் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தையா அல்லது போரா என்கின்ற ஒரு தேடல் எடுக்கப்படுகிறது. இதில் பாகிஸ்தானை பொறுத்த மட்டில் பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு சுமூகமான முடிவை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தீவிரமாக களத்தில் இறங்கியிருக்கிறது. எனவே பாகிஸ்தான் இப்பொழுது கூட சொல்லிக் கொண்டிருக்கிறது, பேச்சுவார்த்தை தொடரும், அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, அமெரிக்காவும் ஈரானும் ஒத்துக்கொண்டு விட்டது, பேச்சுவார்த்தைகள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற செய்தியை அழுத்தமாக பாகிஸ்தான் பதிவிட்டு கொண்டு இருக்கின்றது. ட்ரம்ப் அவர்கள் கூட ஏறக்குறைய அந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்கின்ற அந்த களத்தில்தான் பேசிக்கொண்டு இருக்கின்றார். ஆனால் ஈரானை பொறுத்த மட்டில் பேச்சுவார்த்தைக்கு உடன்படுவதா இல்லையா என்பதில் அவர்களுக்குள் ஒரு நெருடல் இருக்கிறது என்பதாகத்தான் நாம் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் சொல்கின்றன. அமெரிக்கா நம்மை வைத்து ஏதோ ஒரு விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே இதை ஒத்துக்கொண்டு நாம் அவர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்வது என்பது அது நம்மை நாமே இழந்துவிடக்கூடிய ஒரு களமாக மாறிவிடும். எனவே துணிந்து எதிர்த்து விடலாம் அமெரிக்காவை என்கின்ற
ஒரு எண்ணம்தான் ஈரான் மத்தியிலே இருக்கிறது. எனவேதான் ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிடி கொடுக்காமலே சென்று கொண்டிருக்கிறது என்று எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது, இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று. பேச்சுவார்த்தைக்கு உடன்படவில்லை என்றால் ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை என்று அமெரிக்கா அறிவித்துவிட்டது. அந்த தாக்குதல் முன்பு இருந்தது போலெல்லாம் இருக்காது. ஈரான் இதுவரை காணாத அளவிற்கு அந்த தாக்குதல் இருக்கும் என்று அமெரிக்கா எடுத்து வைத்திருக்கிறது. ஈரானின் மிக முக்கியமான தளங்கள் அத்தனையுமே சிதைக்கப்படுவதற்கான களத்தை அமெரிக்கா எடுக்கும் என்கின்ற விடயத்தில் மிக தெளிவான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறது அமெரிக்கா. அப்படி என்றால் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் உடன்படவில்லை என்றால் ஒரு பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்கா தயாராகிவிட்டது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா தாக்குதலை நடத்தினால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை ஈரானின் உயர்மட்ட குழு கூடி அதற்கான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற ரகசிய தகவல் வருகின்றது. குறிப்பாக அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை இந்த ரகசிய தகவலை சேகரித்து அதை அமெரிக்காவிற்கு கொடுத்திருக்கிறது. அது என்ன கொடுத்திருக்கிறது என்றால், அமெரிக்கா தாக்குதலை மேற்கொள்கின்ற சூழலில் ஈரான் அமெரிக்காவிற்கு எதிர்ப்பு காட்டிக்கொண்டே அதே வேளையில் அமெரிக்காவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய துபாய், அபுதாபி போன்ற நகரங்களை சிதைப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. எனவே இந்த நகரங்களில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தி அவர்களை பாதுகாப்பான இடங்களில் வைப்பதுதான் சிறப்பு சேர்க்கும் என்று அந்த புலனாய்வுத்துறை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. எனவே தற்பொழுது துபாய், அபுதாபி போன்ற பகுதிகளில் பாதுகாப்புகள் வலுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த துபாய், அபுதாபி போன்ற பகுதிகளில்தான் இலங்கையிலிருந்து, இந்தியாவிலிருந்து, பாகிஸ்தானிலிருந்து, மாலத்தீவிலிருந்து நிறைய பேர் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் இப்பொழுது ஈரான் தாக்குதலை நடத்தக்கூடிய சூழலில் இவர்களுடைய வேலை வாய்ப்பு என்ன ஆகும் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. எனவே இது ஒரு பதபதைப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது துபாய், அபுதாபி போன்ற நகரங்களில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டிருந்தால் கூட ஈரானுடைய தாக்குதலுக்கு அவை அந்த பாதுகாப்பு ஈரானுடைய தாக்குதலை தடுத்து விடுமா என்றால் கேள்வி கணைகளாக இருக்கிறது என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள். மிகப்பெரிய பாதுகாப்பு வளையங்களை வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலின் பாதுகாப்பு வளையங்களையே தகர்த்துவிட்டு ஈரானின் ஏவுகணைகள் அங்கு தகர்ப்புகளை நடத்தி இருக்கக்கூடியதை சுட்டிக்காட்டி துபாய், அபுதாபியை ஈரான் சிதைக்காமல் விட்டுவிடாது என்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. இந்த காணொளியில் நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தற்பொழுது பேச்சுவார்த்தைக்கான களங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவை நடைபெறுமா, நடைபெறாதா என்பதை ஈரானின் முடிவை பொறுத்துதான் இப்பொழுது அது அரங்கேறும். நன்றியுடன் இன்பா.